திருக்குறள் அப்படிங்கிற இந்த படைப்பே வந்து பிரம்மாண்டமா வந்திருக்கு. இன்னும் கூட கொஞ்சம் பிரம்மாண்டமா ரிலீஸ் பண்ணியிருக்கலாம்ப்பா. பொன்னியின் செல்வன் ரேஞ்சுக்கு நான் வந்து பண்ணியிருக்கலாம் அப்படின்னு ஏதாவது தோணியிருக்கா? இது நீங்க பேசுற இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா, அதோடைய பிசினஸ் சைடு. ம். ஃபிலிம் மேக்கரோட கண்ட்ரோல்லே இல்லாத ஒரு விஷயம் அதோட ரிலீஸ் தான். ம். ஏன்னா, ஃபிலிம் மேக்கர் பார்த்தீங்கன்னா, நீங்க லொகேஷன்ல வந்து யூ ஆர் தி பாஸ். ம். உங்களோட யூ யூ கால் தி ஷாட்ஸ். எல்லாமே உங்க இஷ்டப்படி நடக்கும். ம். ரிலீஸ் டைமில் உங்க இஷ்டப்படி எதுவுமே நடக்காது. ஆமா. ஏன்னா இது கண்ட்ரோல்டு பை டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், ம். தியேட்டர் ஓனர்ஸ். ஏன்னா தியேட்டர் ஓனர்களுக்கு வந்து எந்த படம் வந்தாலும் அவங்களுக்கு வந்து அதுக்கு அவங்களுக்கான வருவாய் இருக்கு. ம். ஆனால் இந்த படத்தை போடணும் அப்படின்னு ஒரு தேவை இல்லை. இன்னொன்று, தியேட்டர் ஓனர்களும் வந்து டைரக்டர் மாதிரி கலை உணர்வோடு இருக்கணும் அல்லது திருக்குறளை பிரச்சாரம் பண்ணணும் அப்படிங்கிற எந்த தேவையும் இல்லை அவங்களுக்கு. ம். அவங்களுக்கு அவங்க வருவாய் வரணும், கரண்ட் பில்லு, ஏசி பில் கட்டணும் கொள்ளணும், இப்படி தான் இருக்கும். இன்னொன்று, இன்னைக்கு வந்து தியேட்டரில் தான் வந்து ஒரு படம் இருக்கணும் அப்படின்னு இல்லை. சொல்லப்போனால் கடந்த 3 வாரமாக வந்ததில் 15 படத்துக்கு இதே நிலமை தான். ம். எல்லாமே 3 நாளைக்கு மேலே வந்து தியேட்டரில் இருக்கிறதில்ல. பிகாஸ் இதை தீர்மானிக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா டிக்கெட்டிங் ஆப்ஸ் தான். ம். அதை இளைஞர்கள் மட்டும் பார்க்குறாங்க. அவங்க போஸ்டரை பார்க்குறதில்ல. ஏன்னா அவங்க வண்டியில் போகும்போது செல்ஃபோனை தான் பார்த்துட்டு போகிறாங்க. பேப்பர் படிக்கிறதில்ல. ஆன்லைனில் மட்டும்தான் அவங்களுக்கான பிரச்சாரம் நடக்குது. ம். புதுசாக தேட்டருக்கு யாரும் வர்றதில்ல. அந்த மேபி சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு 10% இளைஞர்கள் தான் அந்த படத்தை பார்க்குறாங்க. ம். அதை தாண்டி வரணும்னா பொன்னியின் செல்வன் மாதிரி எடுக்கணும். அதுக்கு வந்து உங்களுக்கு தேட்டரில் ஒரு 3 வாரம் இருக்கணும். 3 வாரம் தேட்டரில் படத்தை வைக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அதுக்கான பப்ளிசிட்டிலாம் வேறு. இன்னொன்று, இனிமேல் இது வந்து டிவியில் வரும், ஆன்லைனில் இருக்கும், ஓடிடியில் இருக்கும். ம். அதுக்கான வேலை நடந்துக்கிட்டே தான் இருக்கும். தோல்வி அப்படின்னு வாழ்க்கையில் எதுவுமே கிடையாதுங்க. ம். வாழ்க்கையில் வெற்றின்னு ஒன்றும் கிடையாது. நம்ம ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருப்போம். அது பாட்டுக்கு நடக்கிற விஷயம் நடந்துக்கிட்டே இருக்கும்.